மனவளம் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக நீங்கள் வாழ வேண்டும். அதற்கான தான் மகரிஷி அவர்கள் தனது 50 ஆண்டுகள் சிந்தனை செய்து காய கற்பக்கலை உடல் வளத்திற்காகவும் மன வளத்திற்காக மனவளக்கலை பயிற்சியை அனைவருக்கும் அருளியிருக்கிறார். அவருடைய 50 ஆண்டு காலத்தின் ஓர் முத்தாய்ப்பாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை, இதில் 2 அடுக்குகள் இருக்கின்றன. ஒன்று உடற்பயிற்சி, உடலை பேணி காப்பதற்காக மனதிற்கான அருகுண சீரமைப்பு பயிற்சி, தியான பயிற்சி, ஆளுமை திறநோக்க பயிற்சி என்று சொல்லுவார்கள். இப்படி அற்புதமான ஒரு கனிகளை நமக்கு மகரிஷி அவர்கள் அளித்திருக்கிறார். அதை அனைவரும் பயன்படுத்தி சிறப்பாக வாழ வேண்டும். இது நல்ல ஒரு வாய்ப்பு. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் மனித குலம் தவித்து கொண்டிருக்கின்றன. பொருளாதாரத்தில் சிக்கல், சமுதாயத்தில் சிக்கல், உணவு உட்கொள்வதிலிருந்து வாழும் கலையை மனிதன் மறந்துவிட்டான், மறுக்கடிக்கப்பட்டான் அரசியல்னால். ஸோ இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு தேவை? ஒரு தெளிவு, வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேண்டும். ஒரு துணிவு இருக்கும் பொழுது தெளிவு வரும். அந்த துணிவைத்தான் மகரிஷி அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம்கார மண்டபம். இங்கே தான் மகரிஷி அவர்கள் அவர் தங்கி இருக்கக்கூடிய அறைகள் முதல் அடுக்கு அறையில் முதல் மாடியில் இருக்கிறது. கீழே இருக்க